This reel is sponsored by Cool and Cool Sportswear, Dixie Silks Salamati, Neato, Magician, PMT College opposite, ASB Furniture Electronic, Karen School opposite, Lena Sportswear Chakanam, A3 Deva Hotel, Watalagan Road, Nayanamadi. New batsman Raju. Victory. அதை எதிர்கொள்பவர் வெற்றி. First of all, Raju to victory. Second half, first ball. சரியான பந்துங்க. அருமையான பந்து வீச்சு. நல்ல பந்து வீச்சு. வெட்டி விட்டுருக்காரு. கண்டிப்பான முறையில் நல்ல ஸ்டார்ட். அருமையான தடுப்பாட்டம். நல்லா ரெடியா இருக்காங்க. கம்பேக் பண்ணிருக்காங்க. வைட். மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு அருமையான வந்துங்க. அருமையான தடுப்பாட்டம். டாட். வைட். இரண்டாவது வைட். அகலம். மீண்டும் ஒரு அருமையான பந்துங்க. வந்துருச்சு. டாட். ஆல் சைடு சற்று விலகி செல்லவே அருமையாக தடுப்பாடி. சார் பேட்ஸ்மேன் கண்டிப்பா அந்த பால் வெளியே போய் அடிச்சிருக்காருங்க. உள்ள வந்துட்டாரு. வந்த உடனே தெரிஞ்சிருச்சு. அது நான்காம் வெற்றி. வந்து வரவே 4 முடிவுல அணி நினைக்க 6 கண்டுபிடிச்சு என்றே சொல்லலாம். ஸ்ட்ரைக்ல ராஜு. பிரேம் டு ராஜு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட வந்திருக்காரு பிரேம். ஸ்ட்ரைக்ல ராஜு. அருமையான தட்டுங்க. அருமையான ஷாட். சிங்கிள். தான் சந்தித்த முதல் பந்திலே 1 ரன் என்ற அருமையான பலத்த முறையீடு. மீண்டும் ஒரு அருமையான பந்துங்க. பிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. மீண்டும் அடித்தர முற்படுகிறார். பேட்ஸ்மேனை ஏமாற்றி மிரட்டி இருக்காரு பந்து. கஞ்சம் போகவே என்னெடுக்க வாய்ப்பு. பவுலரும் கீப்பரும் மட்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான்குங்க. காத்த புட்டிங்கி போயிருக்கு. கடைசி பால் போடுறாரு என்ற மைண்ட் செட்ல வெற்றி வந்திருக்காரு. பால் இருக்குங்க. நல்லதொரு தடுப்பாட்டம். ஓவர். நல்லதொரு ஃபீல்டிங் என்றே சொல்லலாம். ஓவர். இத்துடன் 2 ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. பிரேம் அவர்கள் 5 ரன்களுக்கு விட்டுக் கொடுத்து சென்று கொண்டிருக்கிறார். மீண்டும் சரியான பந்து வீச்சு. பேட்ஸ்மேனை ஏமாற்றி வைட். செல்லவே நிக்கிறாங்க. ரெடி ஆயிட்டாரு. முதல் 2 பால் கட்டி இப்ப பேட்ஸ்மேன் தயாரா இருக்காரு. போட்டா அடிக்கிற மீதி. பவுலர் ஆனா அப்படி போட மாட்டேன்னு கூடுறாரு. அரியான பந்துங்க. டாட். பேட்ஸ்மேனை ஏமாற்றி கட். அடிச்சிருக்காரு. நூலு பிடிச்சாப்புல ஒரு 4. அது உறுதியான 4. ரெடி ஆயிட்டாங்க. உள்ள துடிப்பான ஃபில்டர் புவனேஸ்வர் அவர்கள் விரட்டி நிக்கிறாருங்க. நிக்கிறாரு. அடிச்சு போட்டாருங்க. திருப்பி மீண்டும் ஒரு 4. உரிய வாணியில் 4 ராஜ் காட்டிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அடிச்சிருக்காருங்க. கேட்சா? சிக்ஸா? அருமையான ஷாட். சிக்ஸுங்க. 6
எஸ், உறுதியான 6. அங்க ஒரு கேட்ச் மிஸ் செய்வே. 6 நல்லா ஷாட்டுங்க. கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது பேட்டிங். ஒரு நல்ல பெரிய ஓவரா மாத்திட்டாருங்க ராஜு. வாயிலாக ஓவர். இத்துடன் 3 ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 27. நல்லதோடு துவக்கம். SB Furnitory Electronic, Karen's will opposite. அடுத்த ஓவரை வீச வருகிறார் வெங்கடேஷ். ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். வெங்கடேஷ் ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சாளர். ராஜு ஃபர்ஸ்ட் பால் ரெடியா இருக்காருங்க, அடிக்க தான் போறாரு. ஷாட்டு ஓடி இருக்கலாம், ஆனா அங்க போலீஸ் இருக்கணும், வேணாம் அப்படின்ட்டாரு. எடுக்க வாய்ப்பில்லை. சரியான சுத்துங்க, ஆனா தள்ளி போயிடுச்சு. ஓய்டு அவுட் சைடு. நல்லதொரு அது பட்டம். ஒடுங்கி போயிருச்சுங்க. கண்டிப்பா மீண்டும் ஒரு 4. அருமையான 4 அடுமனை ஏற்றி போட்டிருக்காங்க. இப்போ குடுங்கி போனா நான் பிடிச்சிக்கிறேன் சொல்லி கேட்சுங்க. கண்டிப்பா கண்ணு தெரிஞ்சிருச்சு, எடுத்துட்டாப்ல. சிறப்பான கேட்சு. நல்லா ஆடிட்டு இருந்தார் ராஜு. அருமையாக ஆடிக்கொண்டிருந்தார். கேட்ச் என்ற முறையில் பரிவர்த்தப்படுகிறார் ராஜ். தனக்காகவும் தனது அணிக்காகவும் அவர் 10 பந்துகளில் 19 ரன் அடித்திருக்கார். அதில் 3 பவுண்டரிகள், 1 சிக்ஸர்கள் அடங்கும். கௌதம் கேப்ல அருமையான ஒரு சிங்கிளை தட்டிட்டு மாற்றம். அருமையான கேட்ச். அருமையான கேட்ச். நைஸ். விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. வெற்றி. இத்துடன் 4 ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. 2 விக்கெட் இழப்பிற்கு. கேப்டன் செங்குட்டன் உள்ள வராரு. 2 மேட்சை கொண்டு போனாதான் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. கோலின் கோல் நிலைமை. கார்த்தி டூ சொன்னமது யாக்கர் கார்த்தியை மாறிட்டாரு. சிங்கிள். செங்குட்டன் ஸ்ட்ரைக்ல கார்த்தின்னு நிரூபிக்கிறாருங்க. கும்பா கார்த்தியா மாறிடுறாரு. அதான் அவரு பெனிபிட்டும். அவர் அடிக்க ஊத்தி போட்டா மட்டும் தான் அடிக்க முடியாது. வந்து தவிர்க்கப்பட்ட ஒன்று. நல்ல ஃபீல்ட். சரியான யாக்கருங்க. நான் கட்டவரில் கார்த்தி இல்ல, யாக்கர் கார்த்தி என்று ஒரு நொடிக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி. சிறப்பான பந்துங்க. டாட். சிறப்பான பந்து போடாம இருக்க மாட்டாரு அவரு. சிறப்பான பந்து. சிங்கிள். தேர்டு பண்ண இறக்கி ஸ்ட்ரைட்ல ஆஃப் ஸ்டம்பில் மேலே ஏற்றிருக்காரு. இப்போ உள்ளதை அடிக்க போறாரு பந்த. சொன்ன மாதிரி போட்டாருங்க. ஸ்லோயர் போட்டிருக்காரு கார்த்தி. பல வித்தைகளை வச்சிருக்காருங்க. நல்ல ஒரு 10 பால். நல்ல ஃபீல்ட் செட் ஏற்றி போட்டாங்க. கரெக்டான ஸ்லோயர். வழியில் அணியின் எண்ணிக்கை ஒரு முடிவில் 37 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கோர் தான். 5 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 37. 2 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 78 பந்துகளில் 106 ரன்கள் எடுத்தால் கோலின் கோல் அணியினர் வெற்றி. எடுத்திருக்குங்க. வெட்டி விட்டுருக்காருங்க. விட்டு விட்டாருங்க கேட்ச.
4 கொஞ்சம் முன்னாடி குத்திருச்சு. டாட். அருமையான சிங்கிளுங்க. நல்லா ஒரு சென்சிபிளா ஒரு 4க்கு ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு 5 ரன் வந்திருக்கு. ஆள் இல்லைங்க அந்த இடத்துல. போ வாய்ப்பு. நல்ல ஸ்டாப்பு. சிங்கிள். அருமையான கேப்ல தள்ளி இருக்காருங்க. நல்ல ஷாட். சிறப்பான ஒரு 4 அடிச்சிருக்காரு ஆஃப் ஸ்டம்ப்ல. அடிச்சாருன்னு தெரியல, கேப்ப பார்த்து அடிச்சாருங்க. 4 ரன். இது கடைசி வரைக்கும் இருந்தா மட்டும் தான் மேட்சை கொண்டு போக முடியும். அவர் தெரிஞ்சுதான் தட்டி இருக்காரு. தள்ளி விட்டாருங்க. கேப்ப தள்ளுறாரு. சிங்கிள். 48 ஓட்டங்களை பெற்றுள்ளார். சரியான யாக்கர் கார்த்தி. மிரட்டிக்கு இருக்காருங்க யாக்கர் கார்த்தி. ஷாட்டுங்க நேருக்கு நேரம் அடிச்சுக்காரு. கண்டிப்பா 4 போகாது. நல்ல ஃபீல்டிங் செட்டப். அங்க நிக்கிறாங்க. 2 ரன் குயிக்கா ஒண்ணு பெரிய விஷயம். அருமையான ஒரு தள்ளுங்க. சிங்கிள். ஒரு 4. ஸ்லோயர் போட பார்த்தாருங்க. அது நோபால். ஃப்ரீ ஹிட்டுங்க அந்த பால். ஹிட் கொடுத்துருக்காருங்க. ஃப்ரீ ஹிட். கண்டிப்பான முறையில் செங்குட்டு நாட்டத்தை பார்ப்பீங்க. இப்ப சரியான பந்தை போட்டு விட்டாருங்க. சிறப்பா போட்டாரு இந்த பாலு. எனக்கு தெரிஞ்ச அந்த சவுக்காய் பேப்பர் உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாப்ல. அட்டைக்கு அடிக்க பார்த்தாரு. ஆனா அங்க கரெக்டா ஆள் போட்டிருக்காருங்க கார்த்தி. சிங்கிள். நோ பால். ஆனா மேட்டா என்னன்னு தெரியல. எனக்கும் தெரியல. மறைச்சிட்டாரு பேட்ஸ்மேன். மேட்ல தாங்க குத்திருக்கு. ஒயிட் கொடுத்துருக்காரு. சிறப்பான பந்துங்க. 2 அவுட் வாய்ப்பு. இரண்டு ரன் ஓட்டிருக்காங்க. 7 ஓவருக்கு 7 ஓவர் முடிவில் 62 ரன்னுங்க. சுழல் பந்து வீச்சாளர் வந்துட்டாரு. புவனேஷ் கரெக்டாக எடுத்துட்டு வந்துருக்காங்க. புவனேஷ் எடுத்துட்டு வந்துருக்காங்க. இந்த ஓவர் தூக்கி போடுவார் தைரியமா. விட்டுட்டாரு. இந்த விக்கெட்டை நேரம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு சிங்கிள் தான். நல்ல த்ரோ. தூக்கி போறாருங்க தைரியமா. மீண்டும் ஒரு டாட். போட்டு எடுத்தே விட்டாங்க. விக்கெட் ஆகி போறாருங்க கௌதம். அடுத்த பேட்ஸ்மேன் மருது. ஏன்னா சுழல் போட்டாலே விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாருங்க கௌதம். இடது கை மாட்டியாளர்
மருது பேட்ஸ்மேன் கரெக்டான இடத்துல இறங்கியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் சிங்கிள். எட்டி விட்டுருக்காரு. இரண்டு ரன் ஓடிட்டாங்க. அருமையான டாட். White. பால் ரெடியாக இருந்தால் அடிச்சிருக்கணும். பாலை மிஸ் பண்ணிட்டாரு. சிங்குட் ஒன். அதே போல தூரம் சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த பால். அவுட்டுங்க. ரன் அவுட்டுங்க. இடத்துல மாறுங்க. சிறப்பான பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க. இந்த தட்டில் தெரிஞ்சிச்சு ஒரு நல்ல பேட்ஸ்மேன். நல்ல ஃபீல்டர் அவரு. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல பேட்ஸ்மேன். மிஞ்சித் சென்சிபிளா நிக்கிறாருங்க. சூப்பர் தட்டுங்க. கண்டிப்பா 4 போயிரும். விரட்டி பிடிக்க முடியாது அந்த பந்தை. 4 சுரப்பா கீழே ஆடுறாரு ரவஞ்சித். சிறப்பான பேட்ஸ்மேனுங்க. இந்த இடத்துல என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. நம்பர் 79 போட வர்றாருங்க. கேப்டன் கேப்டன் ஃபுல் டாஸ் பாலுங்க. நாட்டா சிக்ஸா? சிக்ஸுங்க. நல்ல ட்ரை பண்ணாரு. இதெல்லாம் வீடியோல தான் பார்க்க முடியும். சூப்பர் ட்ரைங்க. அருமையான ட்ரை. அம்மா கிரிக்கெட் சேனல் சார்பாக போத்தார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல ட்ரைங்க. கீழே சிறப்பாக தள்ளி விட்டு ஒரு ரன்னை மாற்றிருக்காரு. டேஞ்சரஸ் ஓவர் தான் போலுக்குங்க அந்த ஓவர். புனேஷ் ஓவர் கரெக்டாக ஆள் நிப்பாட்டி வச்சுருக்காரு. அங்கேயே அடிக்கிறாங்க கையிலேயும். வந்து கரெக்டாக இங்கே தான் போகும்போது சொல்லி போட்டுருக்காரு புனேஷ். சூப்பராக ஆடுறாருங்க. சிங்கிள். சிங்கிள். அருமையான வந்து டாட். உள்ளே தான் இருந்தாப்புல. ஒரு முடிவில் 85 ரன் அடிச்சிருக்காங்க கூலிங் கூல் மேட்ச். இதுக்கப்புறம் தாங்க மாறுச்சு. கிங்ஸ் அகாடமி தம்பி எல்லாருக்கும் தெரியும். ராம் ரிவி ஏர்போர்ட். 10 ஓவர் முடிவில் 85 ரன் கூலிங் கூல். கிங் அகாடமி பெஸ்ட் பவுலர் பிரேம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பான ஆடிங்க. இங்க கார்த்திக் கையில ஒரு சிங்கிள். கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. வைடு. நல்ல பந்து தான்.
ரொம்ப தைரியமாக தாங்க போகிறாரு. ஆஃப் ஸ்டம்பில் ஆளே வைக்காம ஆஃப் ஸ்டம்பில் போடுறாங்க, பெரிய விஷயம். ஆனால் லெக் ஸ்டம்பில் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு சிங்கிள். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், டேஞ்சரஸ் பவுலர். ஏதோ நடக்குமா? ஆனால் நடக்குது. ஆனால் காசி பந்த விட்டது இல்லைங்க. சிங்கிள் இதில் போடாமல் பண்ணியிருக்காங்க ஃபீல்டிங் செட்டப்பில். இன்னொரு வாய்ப்பு, குயிக்காக ஓடிட்டாங்க. ஒரு சிங்கிள். கீழே அடிச்சுருக்காருங்க. நான் மேலே தூக்க மாட்டேன் அப்படின்ட்டு கீழே சிறப்பாக அடிச்சுட்டு இருக்காரு. சிங்கிள். ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னேன், அதே மாரி நடக்குது. இரண்டு ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. நல்ல ஒரு ரன்னிங். ஒரு முடிவில் 93 ரன் அடிச்சிருக்காங்க. நிம்மதியா இருந்திருப்பீங்க. ஓஹோ, நாகராசனன் கேமராமேன் சூஸ் கொடுக்காத காரணத்தினால் உங்களை இனிமேல் தடை செய்வேன். குடினே குடினே பரதனே குடினே. ரகுண்ணே கமுக்கமா வந்து ஜூஸை சேஃபுக்குள்ள வச்சிருக்காரு. அட்டி விட்டாருங்க, புட்டிங்கி போயிருச்சு. கண்டிப்பா அது 4 போக வாய்ப்பு இருக்கு, ஆனா போயிருச்சுங்க. 4. அருமையான போட்டாருங்க இந்த பந்த. கீழே அன்னைக்கு ஒரு சிங்கிள் மட்டும் தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. சிங்கிள். உங்களுக்கு நம்பிக்கை நாயனா வந்து இறங்கியிருக்காரு. 79. சிறப்பான தடுப்பாற்றம். விக்கெட் சட சட சடன்னு விழுகிற இடத்துல சிறப்பாக இறங்கி பொறுமையாக ஆடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இதாங்க வேணும். இப்படி ஒரு சிங்கிள் தட்டிட்டு போயிருக்காரு. அருமையா உள்ள வந்துருச்சுங்க பால். டாட். சிங்கிள். 12 ஓவர் வெற்றி. 12 ஓவர் 100 அடிச்சிருக்காங்க. 43 ஓட்டங்களை பெற்றால் கூலின் கோல் அணியினர் வெற்றி. கீப்பிங்கா நல்லா கீப்பிங். நீங்க போறத சூப்பரா கீப்பிங் பண்ணாப்ல. இங்கு வருகை தந்த கேப்டன் சிவராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எடுத்து அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பா 4 போயிரும். ஆனா அந்த கல்லு தடுத்து இங்கிட்டு 4 போயிருச்சுங்க. இதாங்க மேட்ச் சிச்சுவேஷன் மாறிய இடம். 4 அருமையான கட் ஷாட். 4 அந்த கல்லை பாத்துக்கீங்க. இங்கு வருகை தந்திருக்கும் தாமரை கேட்டரிங்ஸ் அணியின் துவக்க மட்டையாளர் ஆனந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பான ஒரு தள்ளுங்க. 2 அவுட் வாய்ப்பு. குயிக்கா ஓடிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஃபைனலில் முக்கியமான பிளேயர்னு சொல்லப்போனால் செங்குட்டுங்கிறது ரவிஜித். நான் அப்போதான் சொல்லுவேன். சிங்கிள். ரவிஜித். சிறப்பாக விளாட்றாருங்க. ஒரு சிங்கிள். செங்குட்டவனுக்கு இப்படி ஒரு ஆட்டக்காரரை தான் கண்டிப்பாக தேவைப்படுவார். ஓவர். 13 ஓவர் முடிச்சிருக்குங்க. இன்னும் 30 பாலுக்கு 35 அடிக்கணும். 108 இந்த இடத்துல டீம் மீட்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் மாற்றுவாரா இல்லை இப்படியே கொண்டு போயிடுவாரா செங்குட்டன். இதுதான் இந்த இடத்துல தான்
வெற்றிகளான 13 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் கூலின்கூல் அணியின் எண்ணிக்கை 108, 4 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் மட்டும் அடித்தால் கூலின்கூல் அணியினர் வெற்றி. அதனை கட்டுக்கோப்புடன் வீசினார் கிங்ஸ் அகாடமி வெற்றி. ராஜ் டு ரஞ்சித், சிறப்பான தட்டுங்க. ஒரு சிங்கிள் குத்தி மேலே போட்டார், ஆனால் அதை தட்டி விட்டு ஒரு ரன்னாக மாறிடுச்சு. முடியலைங்க. செங்குட்டன் கையில் மட்டும்தான் இருக்கு. செங்குட்டன் விக்கெட் எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்காரு ராஜ். வைட். சிறப்பான தட்டுங்க கவர்ஸ்ல. கார்த்திக் கையில் ஒரு சிங்கிள், ஸ்ட்ரைக்கை மாத்திட்டாரு. வைடுங்க, 2 வைடு ஆயிடுச்சு. இதே சுச்சுவேஷன் போயிட்டு சிறப்பான பண்ணுங்க. டாட். இன்ன வரைக்கும் சிறப்பாக அடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ எடுத்து அடிக்க போனது தான் இவரோட தப்பு. இப்போ தாங்க பந்த கீப்பர் விட்டுருக்காரு. Which batsman out? Second one on ball. பூரா வந்து விக்கெட்டை வாண்டடா கொடுத்துட்டு போறாருங்க. மிஸ்டர் ரமேஷ் இந்த ராஜு அங்க போய் உட்கார்ந்தது தான் அது காரணமா இருக்கு நினைக்கிறேன். யாருக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் பாலா மேட்சே மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காருங்க செங்குட்டுவன். ஸ்கோரை கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். போதுங்க. சிங்கிள் கரெக்டா ஆள் இறக்கி வச்சு போட்டாருங்க. இந்த இடத்துல போட்டா இங்க போக முடியாது. சிறப்பான ஓவரா மாறிடுச்சு. இத்துடன் 14 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் 113 ரன்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 4 ஓவரில் 30 ரன்கள் மட்டும் எடுத்தால் கூலின்கூல் அணியினர் வெற்றி. போயிட்டு இருக்குங்க. கூலின்கூல் அணிக்காக தூணாய் துருப்பாய் உழைத்துக் கொண்டிருக்கும் அபிஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சற்று விலகி செல்ல அகலம். சிறப்பான பந்துங்க. டாட்டா போட்டாரு. மீண்டும் ஒரு நல்ல பந்துங்க. 2 டாட்களை வீசியுள்ளனர். ஒரு சிறப்பான சிங்கிள். இந்த சமயத்துல ஒரு ரன் என்பது மேட்ச் கடைசி டயத்தில் அடிச்சு கொடுத்தா அது விட்டுரு. கண்டிப்பா சிங்கிளோட நிப்பாட்டுவாங்க. ஒரு ரன். சற்று ஒரு ரன் தானா? ஒரு ரன். சிங்கிள். திக் நிமிடங்களை போய்கிட்டு இருக்குங்க மேட்ச்சு. ஒரு பால்ல தான் தெரியும். இன்னொரு வாய்ப்பு. குயிக்கா உள்ள வந்துட்டாரு. நாட் அவுட். நல்ல ஓவர். இத்துடன் 15 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 119. 18 பந்துகளில் 24 ஓட்டங்களை அடித்தால் கூலின்கூல் அணியினர் வெற்றி. 6 ரன் போட்டு போயிருக்காருங்க தம்பி. 18 பந்துகளுக்கு 18க்கு 24. சைக்கிள் பாலா ஒயிட போட்டு விட்டுருக்காருங்க. வந்த உடனேமே அகலம். போயிடுங்க.
எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் இந்த வெளியே உட்காந்துருக்க இந்த டீம் தான் ப்ரெஷர் பண்ணிக்கிறீங்க பேசி பேசி ப்ரெஷர் தாங்க மறைச்சு ஸ்டெம்பை மறைச்சு 1 ரன்கள். ஒரு பத்தில் 2 ரன்கள் எடுத்துள்ளனர். கிட்டி ஷாட் டாட். அது புவனேஷ்க்கு மட்டும்தான் படும். டாட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஆகுமா? கேட்ச். டயத்துல ஒரு முக்கியமான விக்கெட். இது மேட்சா இல்ல கேட்சான்றது அடுத்து வர பேட்ஸ்மேன் கையில தான் இருக்கு. முக்கியமான ஒரு சிவானந்தன் உள்ள வராருங்க. நெக்ஸ்ட் ஆடிட்டர் சிவானந்தன் ரீப்ளேஸ் டு ரஞ்சித். சிறப்பா ஆடி கொடுத்தாரு. இப்ப கடைசியில அந்த 2 ஓவர் சொதப்பினதான் மேட்ச் கிட்ட வந்துருச்சு. சிம்பிள் வந்து 2 அவுட் ஆனது தேவையில்லாத வேலை. ஒரு ஹிட்டர் தாங்க அவரு. கீப்பர்ட்ட விடுறது ஒரு அதிசயமான செயல் தான். கீப்பருக்கு தான் போடணும். ஆக்டிவ் ஓடிட்டாங்க. குயிக் ரன்னுங்க. அது சிங்கிள். பிரஷர் ஆன் தி பவுனேஸ். டீ புடிச்சு போய்க்கிருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ரெஷர் எல்லா பக்கமும் 18 பந்துமே ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கு. ஃபைனல் மேட்சுங்க. இந்த 2 பால் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க மாட்டைக்கு. கண்டிப்பா 1 ரன் ஓடுவாங்க. 2 ரன் திரும்புறாங்களோ இல்ல. ஒரே சிங்கிள் எடுத்துட்டாருங்க கார்த்தி. நல்ல ஃபீல்டிங். நானா இருந்தா உண்மையிலே கவர்டுக்குள்ள விட்டுருப்பேன். மேட்சை ப்ரெஷரா போடுறாங்க. கடைசி பந்து எடுத்து அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாரு சிவனந்தன். 2 ஓவர்களுக்கு 19 ரன்கள் தேவை. கூல் அணியினர் வெற்றி பெற போய்க்கிறீங்க. அதனை கட்டுக்கோப்புடன் வீசினால் கிங்ஸ் அகாடமி. கேமராமேன் நம்மளுக்கே இப்படி ப்ரெஷரா இருக்குன்னா எப்படி இருக்கும்? இங்க இருக்கும் மேட்சை காண வந்திருக்கும் அனைவரும் சூப்பர் ஓவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்டம்பில் மட்டும் தான் அடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டம்ப்லேயே போட மாட்டாரு. சிறப்பான பந்துங்க. நல்ல பால் போட்டானே தெரியல. அந்த மாதிரி போட்டான். நல்ல பால், நல்ல பேஸ், நல்ல லென்த். பேக் ஃபுட்ல வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அடிய பிடிக்கணும். லாக் ஆக்கட்ட படம் ஓடாது. நல்ல பாலுங்க. மறுபடியும் நல்ல பாலுங்க. டாட். 2 டாட்களை வீசியுள்ளனர். பிரைம். அடிச்சிருக்கா. 2 ரன் கண்டிப்பா ஓடுவாங்க. ஆனா நான் பாத்துக்கிறேன் பாலா அவர் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் விட்டுருங்க மேட்ச் என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டாரு. 3 பந்துகளில் 1 ரன்னை மட்டும் வழங்கி ரன்களை வழங்க மாட்டேன். பாலாவா பிரேமா? பாலாவா பிரேமாண்டா. நல்ல பாலுங்க. நல்ல பாலுங்க. 1 ரன்ங்க. குயிக்கா 1 ரன் அடிச்சிட்டாங்க. குயிக் ரன். வெளியே அடிச்சான் தெரியல. இல்லைங்க வெளியில படல. சிங்கிள். 1 ரன் மட்டும்பா. அதாங்க மேட்ச் பால். 1 ரன் மட்டும். வரா இல்ல சின்ன முறை மட்டும் வரா. கண்டிப்பா 2 ரன் ஓடுவாங்க. 6 ஆகுமா 4 ஆகுமா? முடிச்சிட்டாருங்க அவரு. 1 ரன் 2 ரன் 3 ரன் ஆகுமா? ரன் அவுட் ஆக வாய்ப்பு. முடிச்சு வச்சிருந்தா அவுட். இது என்னப்பா தேவலாம் ஓடி ரன் அவுட் ஆறாங்க. யார் அவுட்? வரத்தனே. பாலா அவுட். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்கோரர் எத்தனை ரன் சொல்லுங்க. நடுவர்கள் எத்தனை ரன் ஓடினாங்கன்னு சொல்லிருங்க. 2 ரன்கள். 6 பந்துகளில் 14 ஓட்டங்கள் தேவை. கூல் அணியினர் வெற்றி பெற. மேட்ச் எங்கேயோ போற மேட்ச் எங்கேயோ கொடுத்து விட்டுட்டாருங்க. மேட்ச் 6 வந்துக்கு 14. 2 பக்கமே சாதகமா இருக்குங்க. ஃபைனல் மேட்ச்னா இப்படிதான் இருக்கணும். தேவை. திக் நிமிடங்களில் போய்கிட்டு இருக்கு மேட்ச். சிவானந்தன் மேட்ச் 13 தாங்க அடிக்கணும்.
6. யாருங்க இவரு? Good shot by சிவானந்தங்க. சிவானந்தன். 2026 இது பேர் சொல்ற ஷாட்டுங்க. The bowler 5 பாலுக்கு 6 5 7 பந்துகளில் 7 ஏழு. ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி. மேட்ச் பிரஷர் மேட்ச்ங்க. சூப்பர் ஓவர். சரி, கண்டிப்பா குத்தி ஷாட்டுங்க. எப்பா யார் அவரு? மேட்ச மாத்திட்டாருங்க சிவானந்தன். உண்மைன்னு சொல்லுங்க. உறுதியான 4. உள்ள வந்து முட்டிட்டாருங்க. 2 பாலுமே உள்ள வந்து முட்டிட்டாரு. 2 பாலுமே கிளியரா வெளியடிச்சுட்டாப்ல. 4க்கு 3 மேட்ச் 2 பக்கமே இருக்குங்க. போயிடுங்க. ஆகலாம். போயிடு. மேட்ச் மாறிடுச்சுங்க. ஆகலாம். இலாக்கா எப்ப ஃபீல் பண்ணுவாப்ல? கௌதம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன், என்னை விட்டுட்டீங்களேன்னு யோசிப்பாப்ல. ஆனா சிவானந்தன் கடைசியில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மேட்ச் அடிச்சு கொண்டு வந்திருக்காரு. இது வரலாறுவான மேட்ச் தாங்க. 4 பாலுக்கு 2 எங்கேயோ பண்ண மேட்ச். ஓடி போயிருச்சுங்க பின்னாடி. மேட்ச முடிச்சுட்டாங்களா? மேட்ச முடிச்சுட்டாங்களா? மேட்ச முடிச்சுட்டாங்க. கூலின் கோல் வெற்றி. win by கூலின் கோல். எங்கேயோ போன மேட்ச் கூலின் டீம் எங்கேயோ வந்துருச்சுங்க. கிங்ஸ் அகாடமி ஆல் லக். ஃபைனலா 4வது யூபிஎல் கப்பை தூக்கிட்டாங்க கூலின் கூல். கடைசி நிமிஷம் வரைக்கும் மேட்ச் இருந்துச்சு. தோல்வி எடுத்துக்கிறணும். இங்கே இருந்த மேட்ச் எப்படியோ மாறி 2 அணிகளுக்கும் யூபிஎல் கமிட்டி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிங்ஸ் நல்லா போராடினாங்க கடைசி வரைக்கும். நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பா முடிஞ்சு முதல் இடத்தை 2026ஆம் ஆண்டு சிவானந்தன் நடைபெற்ற யூபிஎல் சீசன் 4 முதல் பரிசை தட்டி சென்ற கூலின் கோல் அணியினர், 2ஆம் பரிசை தட்டி சென்ற அணியினர் கிங் ஸ்போர்ட்ஸ், 3ஆம் பரிசை தட்டி சென்றவர் பிரிக் சிசி, 4ஆம் பரிசை தட்டி சென்றவர்கள் சொக்கலிங்கம். ஏங்க ஸ்போர்ட்ஸ் மேனஷிப் ரெண்டு டீமுமே என்ன செஞ்சேன்னு சிரிக்கிற? இப்ப நீ 2 டீமுமே ஈக்குவலான டீம் தாங்க. என்ன செஞ்ச சிரிக்கிற? அவங்களுக்கு அவங்க குறைஞ்சவங்க, அந்த ரெண்டு இவங்களுக்கு 70 குறைஞ்சவங்க. அடிக்கிற மேட்ச்ல மட்டும் 40 சிறப்பா கொண்டு போய் போட்டாரு. வேற என்ன செஞ்ச நீ? நல்ல Well மேட்ச். played both of you. Finishing the role சிவானந்தன். ஆட்ட 9 வருது. ஜெயிச்ச டீம் மேட்டை சுருட்டியே ஆகணும்பா. இதான் யூபிஎல் ரூல்ஸ். ராஜு அணை சுருட்டி ஆகணும். கேப்டன் செங்குட்டுவன் அண்ணன் இதை இன்சார்ஜ் எடுத்து மேட்டை சுருட்டி வச்சிருங்க. யூபிஎல் ரூலே அதே மேட்டை சுருட்டணும். ஜெயிச்ச டீம் செங்குட்டுவன் ஃபைனல்ல கிடையாது. ஜெயிச்ச டீம் மேட்டை சுருட்டணும். ராஜனை சுருட்டணும். ராஜனை சுருட்டணும். தம்பி உழைச்சான். ஹாய் சொல்றேன். வெற்றிகரமா ஃபைனல் முடிச்சிட்டான். சரக்கு மிச்சம். சிவானந்த நேரா வர சொல்லிருக்கீங்க. நீ அடிச்சிருப்ப. அனைத்து உசலமண்டி தாலுகா வீரர்களையும் மற்றும் ASB Furnitory Electronic, Karen's will opposite. Nama Cricket. Subscribe now.